ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க இன்ஷால்லா எதிர்பார்க்குறேன். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை கேக்கு செய்கிறதுக்கு தான் மைதா மாவு போட்டு முட்டை கேக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். சரி, அது பிணைஞ்சு முடிச்சவங்க தான் உங்களுக்கு வீடியோ போடணுன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். நான் 1 கிலோ மைதா மாவுக்கு 4 முட்டை, 300 சர்க்கரை, 300 டால்டா, இதுதான் ரேஷியோ. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மைதா மாவு நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சதுக்கப்புறம் 4 முட்டை, சர்க்கரை, டால்டா நல்லா மெல்ட் பண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதுலேயே வந்து தண்ணி கரெக்டாக வந்துடும். நமக்கு டால்டா மெல்ட் பண்ணி ஊற்றினாவே வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணியும் இதுக்கு தெளிக்கக்கூடாது. முட்டையும் டால்டாவும் தான் நம்ம இதை போட்டு பரட்டணும். சர்க்கரை வந்து 300 கிராம் சர்க்கரை நல்லா மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நுணுக்கிக்கோங்க. அதே இதோடு போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்திங்கன்னா மாவு வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த கண்டிஷன்ஸுக்கு தான் மாவு இருக்கணும். தண்ணியாகவே இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் வந்து கல் ஆயிடும். இந்த மாதிரி பிணையும் போது சாஃப்டாக இருக்கும். நீங்கள் முட்டை டால்டா எல்லாம் ஊற்றினதுக்கப்புறமேலு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பிணைஞ்சிக்கினாவே போதும், சூப்பராக ஆயிடும். இந்த மாதிரி வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மலாக பிணைஞ்சி நல்லா வெட்டி போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மைதா மாவு கேக்கு ரெடி ஆயிடும். இது நம்ம வெளியவே ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு வச்சுருந்தாலும் ஒரு ஸ்மெல்லும் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வேணால் இதில் நம்ம ஃபுல் முட்டை தான் போட்டிருக்கோம். டால்டா ஊற்றாதவங்க நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சர்க்கரை போடுறவங்க நாட்டு சர்க்கரை போட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். சூப்பரான மைதா மாவு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.